நம்ம இந்த கிணத்துல தான் அரிசி எடுத்தோம். கறி வேக வச்ச தண்ணி இதில் ஒரு பங்கு இருக்குது. இதில் அரிசி ஒரு பங்கு எடுத்திருக்கோம். ஒரு பங்கு தண்ணி ஊற்றியாச்சு. நான் தேங்காய் பால் தயிர் எதுவுமே ஊற்றலை, வெறும் தண்ணியில் தான் வேக வைக்க போகிறேன். இன்னொரு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கறி வேக வச்ச தண்ணி ஒரு பங்கு இருந்தது. இனி இதில் அரிசியை கழுவி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. 2-3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அரிசியை